எனக்கெல்லாம் இந்த விஷயம் இல்லாமல் ஜென்ரலாகவே இருக்க முடியாதுங்க. எப்போவுமே கையிலேயே இருக்கணும். அது இல்லாட்டினா ஐயோ ஒரு மாதிரி ஆகிடும். லைக் காலை எந்திரிச்சோன்னும் சரி, ஃபஸ்ட்டு பார்க்குறது அதுதான். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாலேயும் சரி, பார்க்குறது அதுதான். நம்ம எல்லாருமே அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். நான் மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே உலகத்தில் இருக்க எல்லாருமே லிட்ரலி நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் இப்போ கூட நீங்கள் அது இல்லாமல் என்னோடய வாய்ஸை கண்டிப்பாக கேட்டுருக்க மாட்டீங்க. ஸோ என்ன பேசிகிட்டு இருக்கேன், எதை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஃபோன் பற்றி தான். ஸோ ஃபோன் இல்லாமல் யாருமே ஜென்ரல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபோன் கண்டிப்பாக கையில் இருக்கும். காலை எழுந்திரிச்சோடனே ஃபோன் எடுப்போம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் தூங்குவோம். ஸோ அது வந்துட்டு நம்ம கூட எப்படி சொல்கிறதுனா, கர்ணனுக்கு கவச கொண்டல மாதிரி ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு ஃபோனுன்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் ஆகிடுச்சு. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு லிட்ரலி யாருனாலையுமே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இது மட்டும் இல்லை, வாக் டைம்லேயும் கூட நம்ம இந்த வேலை பார்த்துட்ருக்கோம், இல்லை பிஸியாக இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்க கூட வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் கூட என்ன பண்ணுவோம்னா, சும்மா இல்லாமல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் கூட வந்திருக்காது. பட் என்ன பண்ணுவோம்னா, எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபைன், ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கா, இல்லை கால் வந்திருக்கா, ஏதோ ஒன்று யாராவது நம்ம போட்ட ஃபோட்டோஸ்க்குள்ள போஸ்ட்டுக்கு வந்துட்டு லைக் போட்டிருக்காங்களா, எது ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அப்போல்லாம் சொல்லிவிட்டு நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம். லைக் எடுத்து தப்பப்போம். ஸோ நான் ஜென்ரல் எல்லாமே பண்ணுவேன். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, அப்பப்போ எடுத்து அந்த ஃபோனை பார்க்குறது வழக்கம். அது எனக்கே தெரியாது. நான் சம்டைம்ஸ் கண்ட்ரோல் பண்ணி பண்ணணும். ஸோ ஓகே ஃபோன் நோண்டக்கூடாது, ஐ மீன் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பட் எதுவும் தெரியாது. ஓகே ஃபைன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் நேரத்துக்கு வெளில பார்க்குறோமா, ஓகே ஃபைன் ஃபோன் எடு திரும்ப பார்ப்போம். ஃபோனில் ஒன்றுமே இருக்காது, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது, ஏற்கனவே பார்த்த போஸ்ட்டாக தான் இருக்கும், ஃபோட்டோஸ் போட்டிருக்க மாட்டோம், எதுவுமே இருக்காது. லிட்டரலி என் ஃபோனில் எங்கள் அம்மா நம்பர் தவிர எதுவுமே இருக்காது, மெசேஜஸும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸோ எடுத்து பார்த்துட்டே இருப்போம். லைக் அதுதான் ஏன் நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? லைக் வந்துட்டு ஏன் நம்ம அடிக்கடி வந்துட்டு நொடிக்கு ஒரு முறை வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. எனக்குமே இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஒரு சந்தேகமோ இல்லை எதுனால அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பட் இன்றைக்கி நான் அந்த டாப்பிக்கை வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஓகே ஃபைன், நீங்கள் என்ன டாப்பிக்ன்றதை கூட கெஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஒய் ஆர் வி செக்கிங் அவர் ஃபோன்ஸ் ஆஃபன். ஸோ என்ன காரணம் அப்படின்றத எனக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டிருக்கிறது உங்களோட பில்லோ தாட்ஸ், நான் உங்கள் ஆதித்யா. ஸோ எஸ், ஸோ ஃபோன் வந்துட்டு நாளே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த லைஃப்பில் ஒரு இன்எவிட்டபிள் திங் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அது பட் ஏன் என்ன காரணம், லைக் ஏன் வந்துட்டு சைக்காலஜிக்கலி நம்ம ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோனில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே ஏதாவது ஒன்றாவது டல்லாக இருக்கா? ஆப்வியஸ்லி கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக இருக்கும். லைக் வந்துட்டு அதோட ஐகான் ஆகட்டும், இல்லை கலர் ஆகட்டும், இல்லை அந்த ஆப்ஷன் அண்ட் செட்டிங்ஸ் ஆகட்டும், அந்த அக்சசபிலிட்டி ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ஈஸி அண்ட் ஒரு மாதிரி எஸ்தட்டிக்காக ஒரு மாதிரி கூலாக இருக்கும். ஸோ நமக்கே யூஸ் பண்ணுறப்போ ஓகே ஃபைன் நம்ம போய் பார்க்கலாம், இன்னும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் டிசைனர் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடியன்ஸோ இல்லாட்டினா வந்துட்டு யூசர்ஸோ வந்துட்டு அதை கண்டினியூஸ்லி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் ட்ரிக்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, கலர்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் ஐகான்ஸ், பட்டன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க, எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்துட்டு என்ன ஆகும்னா, ஓகே ஃபைன் இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஜென்ரலி அழகாக இருக்கிற விஷயத்தை வந்துட்டு அட்ராக்ட், அது ரொம்ப காமன் விஷயம் இல்லையா? ஸோ அதே தான், அந்த சேம் சைக்காலஜி தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. பட் அதையும் தாண்டி சில சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ஏன் நம்ம வந்து அந்த ஃபோன் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டோபமைன் ரிவார்ட் மாதிரி வச்சுக்கோங்க. லைக் டோபமைனா என்னென்னா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறப்போ செக்ரேட் ஆகிற ஒரு ஹார்மோன். ஸோ இந்த டோபமைன் தான் வந்துட்டு உங்கள் ஹாப்பினஸ்க்கு வந்துட்டு காரணமாக இருக்குது. ஸோ பிரெயின் என்ன ஆகும்னா, ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி பிரெயினில் இருக்கும். அதை என்ன பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு குட்டி ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். ஸோ உங்களே நம்ம என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் எடுப்பீங்க, எடுத்து பார்த்துட்டு வச்சுருப்பீங்க. திரும்ப 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்றுமே வந்திருக்காது, நோட்டிஃபிகேஷனோ இல்லை சத்தமோ எதுவுமே வந்திருக்காது, ஃபோன் கவுந்தே தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபோன் எடுத்து திரும்ப பார்ப்போம், பார்த்தோன்னா அது ஒன்றுமே இருக்காது. லைக் அகெயின் ஒரு சின்ன ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். சரி, எப்படின்னா அது கைண்ட் ஆஃப் ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி உங்களுக்கு அந்த ரிவார்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜென்ரலி கிரெடிட்னா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸ்லி ஃபோன் யூஸ் பண்ணுறனால என்னன்னா அடிக்டிவ் பேட்டர்ன் மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த அன்பிரடிக்டபிள் ரிவார்ட்ஸ், அதாவது இந்த அன்பிரடிக்டபிள் ஸ்மால் ஹாப்பினஸஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கிறப்போ என்ன ஆகும், நம்ம ஃபுல்லாக வந்துட்டு அடிக்ட் ஆகிடும். ஒரு ஃபோனை பார்ப்போம், திரும்ப வைப்போம், திரும்ப ஃபோனை பார்ப்போம், திரும்ப வைப்போம். இதுதான் நம்ம ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நீங்கள் அந்த ஸ்லாட் மிஷின்ஸ்லாம் விளாண்டுருப்பீங்க இல்லையா? ஸோ கேம்ஸ் எல்லாம் அதுதான். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, வின் ஆகிருக்க மாட்டீங்க. பட் பிரெயின் என்ன சொன்னோம், ஓகே ஃபைன், இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாரு, மேபி இந்த டைம் வந்துட்டு வின் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குல்ல, ஏன் வந்துட்டு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் ட்ரிகர் பண்ணும். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோம். அகெயின் வந்துட்டு த வின் வின் சுச்சுவேஷன் மேபி நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஸோ எக்ஸாக்ட்லி த சேம் கான்செப்ட் எங்கேயா தான் ஒர்க் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோமோன்றது வந்துட்டு சைக்காலஜியில் ஒரு பெரிய டாபிக். பட் அது சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபோமோனா என்னென்னா, ஜென்ரலி வந்துட்டு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் சம்திங். ஸோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம். இங்கே ஃபோனை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு மெயின் ஈவெண்ட்டாக இருக்கலாம். இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸோட லவர்ஸ்க்குலாம் அப்படி இருக்குன்னா, ஓகே அந்த அவங்களோட ஃபேவரட் டீம் வந்துட்டு ஏதாவது போட்டிருக்காங்களா, போஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்குறது. ஸோ மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் எப்போ அந்த மூவியோட பற்றி அப்டேட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி எப்படின்னா, அந்த ஃபோமோன்றது வந்துட்டு சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரெயினில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஜென்ரலி ஆங்ஸைட்டி இருக்க பீப்புளுக்கு வந்துட்டு ஃபோமோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது, நான் சொல்லலை. ஸோ இந்த ஃபோமோ பேஸ் பண்ணியும் வந்துட்டு நம்ம ஃபோன் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என்ன ஆகும்னா, இதுலேருந்து நம்ம சொசைட்டியில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எதையும் மிஸ் பண்ணக்கூடாது, இல்லை நம்ம வந்துட்டு தனியாக போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிரெயின் இது பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் பிஹேவியராகவே இது மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸ்லி பண்ண அதுவே உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும் இல்லையா? ஸோ எக்ஸாக்ட்லி இந்த சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது அகெயின். ஸோ வந்துட்டு நீங்கள் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் நோண்டுற அகெயின் வந்துட்டு திரும்ப போர் அடிக்கிறப்போ உங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தான் தோணுமே தவிர்த்து வேறு எதுலேயுமே மைண்ட் போகாது, டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அது ஒரு ரீசனாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது ஃபோன் நோண்டின உடனே அந்த ஃபோன் யூஸ் பண்ண உடனே என்ன ஆகுனா, ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ வேறு எதுலேயுமே அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது. ஒரு பெரிய விஷயம் பண்ணியோ இல்லாட்டினா வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதெல்லாம் ஹாப்பினஸ் கிடைக்கல. பட் சின்ன ஃபோன் நோண்டுறோம், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறோம், ரீல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் நேரம் டைமை வந்துட்டு நம்ம கில் பண்ணுறோம். அண்ட் வந்துட்டு அந்த டூம் ஸ்க்ரோலிங் மூலமாக கொஞ்சம் ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ரிவார்டு கிடைக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நம்ம அடிக்கடி வந்துட்டு இந்த ஃபோனை செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சோஷியல் வேலிடேஷன். ஸோ நாளைக்கு சொன்ன மாதிரி தான், ஓகே நான் தான் தெரியணும் எல்லாத்துக்கும், நான் வந்துட்டு அட்டென்ஷனாக இருக்கணும், எல்லோரும் முன்னாடி நான் ஒரு ஸ்பாட்லைட்டில் தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுற மைண்ட் செட். ஏன்னா அது ஒரு சின்ன கான்செப்ட் தான். தனியாக இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது யார் கூட அப்புறம் மிங்கிள் ஆகணும், இல்லைனா அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறதுக்காக நிறையா பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எக்ஸாக்ட்லி த சேம் கான்செப்ட் தான் இங்கே. என்னென்னா, ரீப்ளைஸ் வருதா, லைக்ஸ் வருதா ஃபோனில், இல்லாட்டா இந்த மெசேஜஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் பார்க்குறது. இதனால் என்ன ஆகும்னா, உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் ஏற்படுது. நீங்கள் வந்துட்டு சொசைட்டிலையும் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஸ்பாட்லைட்டில் இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்குது. அகெயின் பார்த்தீங்கன்னா, எஸ்கேபிசம் ஃப்ரம் ரியாலிட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்த நிறையா கான்செப்டில் எஸ்கேபிசம் வந்துட்டு ஒரு பெரிய வாஸ்டான சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ நேற்று நான் பேசுகிற மாதிரி தான், முந்தைய நம்ம மூவிஸ் பார்த்தோம் இல்லையா, த சேம் தான் இங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. அதாவது ரியாலிட்டியிலேருந்து தப்பிக்கிற அந்த தாட்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபோனை யூஸ் பண்ணுறது. ஜென்ரலி ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க ஆப்போசிட்டில் வராங்க, நமக்கு அவங்கள பார்த்து பயமாக இருக்குது, ஷையாக இருக்குது, நர்வஸாக இருக்குது. இல்லை எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், க்ரஷ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க க்ரஷ் அவங்களை க்ராஸ் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில, தனியாக உட்காந்துருக்கீங்க, அவங்க வந்து கிட்ட உட்காடுறாங்க, இல்லை பக்கத்தில் அந்த பக்கம் உட்காடுறாங்க, இல்லை அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே டக்குன்னு ஃபோன் நோண்டுவோம். ஃபோன் நோண்டோம்னா நமக்கு எதுவும் தெரியாது, நம்ம அதில் மைண்ட் ஃபுல்லாக அதில் கான்சன்ட்ரேட் ஆகிடும். இல்லாட்டினா வந்துட்டு ஃபோன் நோண்டிட்டு கூட சைட் அடிப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ அதே தான் எக்ஸாக்ட்லி. ஸோ வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகுது, அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது, பயந்து ஓடுறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகும், சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த ரியாலிட்டி எஸ்கேப் ஆகிறதாகவும் இந்த ஃபோன் யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாலும் ஆப்வியஸ்லி கான்சன்ட்ரேஷன் அதிகமாக லாஸ் ஆகும். இந்த விஷயத்தில் வந்துட்டு நானே நிறையா திட்டு வாங்கியிருக்கேன். ஃபோன் யூஸ் பண்ணிட்டுறப்போ என் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, சொல்கிறப்போ நான் அதுக்கு அதிலே வாங்கியிருக்க மாட்டேன். பட் என்ன ஆகுனா, அவங்க வந்துட்டு நான் சொன்னல கேட்டியா வச்சு அப்படின்ற எனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ நிறையா திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அது அவன் ஜென்ரலி எல்லாம் பண்ணுறது, ஒய்ஃப் கிட்ட திட்டு வாங்குறது, பேரண்ட்ஸ் கிட்ட திட்டு வாங்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட திட்டு வாங்குறது, ஈவன் லவர்ஸ் கிட்ட திட்டு வாங்குறது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபோனை யூஸ் பண்ணி அட்டென்ஷன் ஸ்பேன் டேமேஜ் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபோன் யூஸ் பண்ண முடியாத பர்சன்ஸ்க்கு கொஞ்சம் நேரம் கூட ஃபோன் யூஸ் பண்ணாலும் இருக்க முடியாது என்னால் அப்படின்ற பர்சன்ஸ்க்கு வந்துட்டு நோமோஃபோபியா அப்படின்ற ஒரு இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா, என்னால் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாதுப்பா, அது ஃபோபியா மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. இட்ஸ் சேம் அ ஜென்யூன் அட்டாச்மெண்ட். ஃபோன் கூட இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட் கூட வச்சுக்கலாம். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு ஹியூமன், ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங் கூட, இல்லை உங்களுக்கு க்ளோஸ் ஒன் கூட வந்துட்டு அவங்ககிட்ட பேசாமையோ இல்லாட்டா மட்டும் அவங்கள பார்க்காமையோ இருக்க முடியாத ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ எக்ஸாக்ட்லி த சேம் கான்செப்ட் ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹியர். என்னென்னா இங்கேயும் அதே தான்.
ஜென்யூன் அட்டாச்மெண்ட் ஃபோன் மேலே. ஃபோன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. என் ஃபோன் தான் எனக்கு எல்லாமே. ஃபோன் எல்லாமே நான் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்காது, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவேன், ஒரு போரிங்காக இருக்கும். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் டைம் எப்படி கில் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை என்ன பண்ணுறது, லைக் அந்த மாதிரி ஃபோன் கூட ஒரு பயங்கர அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆன பீப்பிள்னாலையும் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. ஐ மீன் அந்த ஆஃபன் செக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க, மேபி நீங்கள் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபோபியா இருக்கா அப்படின்னு. ஐ திங்க் ஸோ மேக்ஸிமம் நிறையா பேத்துக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் லாஸ்ட்டில் என்னென்னா, ரிசர்ச் படி, அமெரிக்கன் ரிசர்ச் படி டெய்லி வந்துட்டு 58 டைம்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு பர்சன் ஆஃபன் தான் ஃபோனை செக் பண்ணுறாங்க எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரில, பட் ரிசர்ச்சை சொல்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசைன் பேசிஸில் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இன்னொன்று என்ன, இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ நமக்கு போரே அடிக்காது. பிகாஸ் ஏன்னா அங்கே வந்துட்டு இன்ஃபைனைட் ஸ்க்ரோல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அங்கே எந்த இடத்துலையும் அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கான சைன் இருக்காது. லைக் நம்ம லேப்டாப்லலாம் ஸ்க்ரோல் பண்ணலாம், அந்த கீழே சைடில் பார்த்துருக்கீங்களா ஒரு பெரிய பார் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணுறீங்களோ சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி காட்டும். பட் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கீங்களா அப்படி எதுவுமே இருக்காது. பிகாஸ் என்ன ஆகுனா மைண்டு செட் ஆகிடும் பிரெயினுக்கு. ஓகே இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாப் சைனும் கிடையாது, வி கேன் கண்டினியூஸ்லி கோ ஆன் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டினியூஸ்லி நம்மள போயிட்டே இருப்போம், நிற்காமல் போயிட்டு இருக்கும். அந்த ஸ்க்ரோலிங் கூட நைட்டு வரைக்கும் கூட போகும். ஸோ சில பேர் தூங்காமல் கூட யூஸ் பண்ணுவாங்க, நானே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் மிக்ஸ் பண்ணியும் ஃபோனால் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆஃபன் செக் பண்ணுறதுக்கான காரணம் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் இவ்வளோ தான். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் ஃபோனை கொண்டு வந்தேன். ஸோ இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் டாபிக்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் 2 டேஸாக வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு நார்மல் டாப்பிக்காக போகலாம், ரொம்ப டார்க்காக போக வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் கம்மிங் ஃப்ரைடே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க் அகெயின் டாபிக் ஒன்று பார்க்கலாம். பிகாஸ் வந்துட்டு அந்த ஒரு டாபிக் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும் நிறையா பேத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் எனக்கு ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளான டாபிக். ஸோ மறக்காமல் ப்ரீவியஸ் எபிசோட்ஸை கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா ஐடியாஸோ இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம், பர்சனல் டிஎம் பண்ணலாம். ஸோ ஐடியாஸோ இல்லாட்டினா வந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஐடியா சஜஷன்ஸோ எதனாலும் கொடுக்கலாம். ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட், ஸோ நீங்கள் எதனாலும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அன்டில் தட் சைனிங் ஆஃப், ஐ எம் யுவர் ஆதித்யா. குட் நைட், பை பை.